மீனம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பழைய நினைவுகள் தற்போதைய உறவுகளை இதுவரைக்கும் பாதித்து கொண்டே தான் இருக்கும். புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டால் பழைய உறவுகளை நீங்கள் மறந்து விடுவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்த அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். புதிய உறவுகள் வந்ததும் நீங்கள் பழைய உறவுகளையும் மறக்க முடியாமல் மீண்டும் அவர்களுடன் நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது புதிய உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களோ, பழைய காதலோ, பழைய காயங்களோ அல்லது நிறைவேறாத ஆசைகள் தற்போதைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அதை நம்ம பாதியிலே விட்டுட்டு வந்தோமே என்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இருந்தாலும் இப்பொழுது புதிய ஒரு தொழிலையோ புதிய ஒரு நபரிடமோ நீங்கள் பேசிக்கொண்டும் இருப்பீங்க. இருந்தாலும் பழையதை உங்களால மறக்கவே முடியாது. ஆனால் அதனை நீங்கள் தேடி போனீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மிகப்பெரிய ஒரு தீமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் முக்கியம். மீனம் ராசிக்காரங்க நினைவுகளை எளிதில் மறக்க மாட்டீங்க. அதனாலேயே பழைய அனுபவங்கள் தற்போதைய உறவுகளை பாதிக்கும் ஒரு சூழலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கலாம். புதிய உறவுகளை கூட பழைய காயங்களின் பார்வையில் பார்க்கும் ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். 12ஆம் வீடான தூக்க மற்றும் கனவு ஸ்தானமும் 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானமும் பலவீனம் அடையும் போது உங்களுடைய கடந்த கால கசப்பான நினைவுகளும் ஏமாற்றங்கள் அல்லது பழைய உறவுகளின் நிழல்கள் உங்களது தற்போதைய திருமண வாழ்க்கையவோ அல்லது குடும்ப உறவுகளையோ மிக கடுமையாக பாதிக்கவும் தொடங்கவும் ஆரம்பித்திருக்கும். தற்போதைய துணையை உங்களது பழைய கசப்பான அனுபவங்களுடன் ஒப்பிட்டு பார்த்து அவர்களை சந்தேகப்படுவது அல்லது அவர்களிடமிருந்து விலகி இருப்பது போன்ற தவறுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு செயல்கள் செய்ய தூண்டி கொண்டே தான் இருக்கும். கடந்த காலத்தில் எனக்கு நடந்த துரோகம் மீண்டும் நடந்துவிடுமோ என்ற உங்களது ஆழ்மன பயம் நல்லபடியாக ஓடிக்கொண்டிருக்கும். தற்போதைய உறவுகளுக்குள் தேவையற்ற விரிசல்களையும் சந்தேகங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் தவறான புரிதல்கள் அதிகரித்து அது உங்களுடைய மானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சில உறவுகளையும் பிரித்தும் எடுத்திருக்கும். வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாயும் புத்திகாரகனான புதனும் வக்ரமடைந்த பகை வீடுகளில் சஞ்சரிக்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒருவிதமான கடுமையான தவறான புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொண்டேமே தான் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களது துணையோ அல்லது பெற்றோரோ முற்றிலுமாக தவறான ஒரு அர்த்தத்தில் சண்டைக்கு வரவோ ஆரம்பித்திருப்பார்கள். நான் இந்த அர்த்தத்தில் பேசவில்லை என்று நீங்கள் எவ்வளவுதான் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால நீங்கள் சொன்னது வேறு ஒன்றாக இருக்கும், அவர்கள் புரிந்து கொண்டது வேறு ஒன்றுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இந்த தவறான புரிதல்கள் காரணமாகவே வீட்டில் எப்போது பார்த்தாலும் சலசலப்புகளும் ஒருவரை ஒருவர் குத்தி காட்டி பேசக்கூடிய வறண்ட சூழலும் நீடித்து உங்களுடைய இல்லத்தில் நிம்மதியை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உண்டாகி கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியவா ஆரம்பிக்கும். சொன்ன வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், அமைதி தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கலாம், உண்மையில் இல்லாத விஷயங்கள் கூட சந்தேகமாக மாறியிருக்கலாம். உண்மை இல்லாமல் மூன்றாவது நபர்கள் சொன்னதை கேட்டு நீங்களோ அல்லது உங்களுக்கு எதிரில் இருப்பவர்களோ உங்கள் மீதோ சண்டை சச்சரவை ஏற்பட்டு அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களையோ அல்லது மற்றவங்களையோ மிகப்பெரிய அளவில் மனதில் மனவேதனைகளை உருவாக்கி கொடுத்திருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு உண்மை என்னவென்று கேட்டு நீங்கள் எந்த விதமான வாக்குகளை பேசினாலும் அதை பேசுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த தவறான புரிதல்கள் குடும்பத்தில் தேவையற்ற மனக்கசப்புகளையும் பிரிவினைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். சரியான நேரத்தில் உரையாடல் இல்லாமல் போனதால் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாகவே மாறியிருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
முக்கியமா எதிலும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அது தொழில் விஷயங்கள், நீங்க வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், எதையுமே என்னால பண்ண முடியாது அப்படின்னு கூறக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய தொடர் முயற்சிகளால் அனைத்துமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். பயனற்ற சிந்தனைகளை குறைத்து அதை நீங்கள் குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்கும். வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எது எப்படி என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் முடியும். பணிபுரியும் இடத்தில் முன்கோபங்கள் இன்றி செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உருவாக்கும். திடீர் முடிவுகளை எடுப்பதை விட சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்படுவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். திடீரென்று அவசரமாக முடிவுகளை எடுப்பது பெருசு கிடையாது. ஆனா அந்த முடிவுகளை உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து நீங்க செயல்படுத்தணும். முடிவுகளை எடுத்தால் மட்டும் போதாது, அதை நம்ம செயல்படுத்தவும் தெரிய வேண்டும். அதனை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். முடிவுகளை நீங்க சொல்லிட்டு அந்த ஒரு முடிவுகளை எடுக்காமல் நீங்கள் அப்படியே நடுவழியில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் எதையுமே ஏற்படுத்தாது. ஆனால் நாட்கள் போக போக அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாகவே மாறியிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். அடுத்ததா, குழந்தைகளால் ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. 5ஆம் வீடு என்பது புத்திர ஒரு ஸ்தானமாகும். மீனம் ராசிக்கு இதனுடைய அதிபதி சந்திரன் ஆவார். 5ஆம் வீடு குருவின் அமிர்த பார்வையால் ஆசீர்வதிக்கப்படும் போதும், சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் செயல்படும் போதும், உங்களது பிள்ளைகளின் சாதனைகளால் சமூகத்தில் உங்களது தலை நிமிரும். பள்ளி அல்லது கல்லூரிகளில் உங்களது பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மிக உயர்ந்த மதிப்பெண்கள் மற்றும் வாங்கக்கூடிய தங்க பதக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உத்தியோக வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையானது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அவர்கள் தங்களது சொந்த காலில் நிற்பதைக் கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். சுப செய்தி வந்து உங்களுடைய இல்லத்தை நிச்சயமா நிறைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும். அவங்களின் கல்வி திறமை சாதனை அல்லது நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்திற்கு பெருமைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா, நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களா நீங்க காத்திருந்த ஒரு நல்ல செய்தி திடீரென வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்து அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை, தொழில், திருமணம், கல்வி அல்லது குடும்பம் தொடர்பான செய்தியாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை திறக்கக்கூடியதாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு சிறிய செய்தியோ அல்லது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். 3ஆம் வீடு என்பது தகவல் மற்றும் தொடர்பு சுப செய்திகளை குறிக்கும் ஒரு ஸ்தானமாக இருக்கும். இந்த ஸ்தானத்தின் அதிபதி பலம் பெற்று புதனின் அனுகூலமான அந்தரங்கங்கள் செயல்படும் போது உங்களது காதுகளுக்கு தேன் வந்து பாய்வது போல நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி சற்றும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். வெளிநாடு செல்ல காத்திருந்தவர்களுக்கு விசா போன்ற அரசாங்க அனுமதிகள் மிக எளிதாகவே கைக்கு வந்து ஒரு சேரக்கூடிய ஒரு நேரமும் வந்துவிட்டது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ உத்தரவு உங்களுடைய கைக்கு வந்துவிடும். தடைபட்டு கொண்டிருந்த சுப மங்கள காரியங்கள் கைகூடி வருவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அதை நீங்கள் குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்கும். வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எது எப்படி என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் முடியும். பணிபுரியும் இடத்தில் முன்கோபங்கள் இன்றி செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உருவாக்கும். திடீர் முடிவுகளை எடுப்பதை விட சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்படுவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். திடீரென்று அவசரமாக முடிவுகளை எடுப்பது பெருசு கிடையாது. ஆனா அந்த முடிவுகளை உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து நீங்க செயல்படுத்தணும். முடிவுகளை எடுத்தால் மட்டும் போதாது, அதை நம்ம செயல்படுத்தவும் தெரிய வேண்டும். அதனை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். முடிவுகளை நீங்க சொல்லிட்டு அந்த ஒரு முடிவுகளை எடுக்காமல் நீங்கள் அப்படியே நடுவழியில் விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் எதையுமே ஏற்படுத்தாது. ஆனால் நாட்கள் போக போக அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாகவே மாறியிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். அடுத்ததா,
குழந்தைகளால் ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. 5ஆம் வீடு என்பது புத்திர ஒரு ஸ்தானமாகும். மீனம் ராசிக்கு இதனுடைய அதிபதி சந்திரன் ஆவார். 5ஆம் வீடு குருவின் அமிர்த பார்வையால் ஆசீர்வதிக்கப்படும் போதும், சுக்கிரனின் சுப அந்தரங்கங்கள் செயல்படும் போதும் உங்களது பிள்ளைகளின் சாதனைகளால் சமூகத்தில் உங்களது தலை நிமிரும். பள்ளி அல்லது கல்லூரிகளில் உங்களது பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மிக உயர்ந்த மதிப்பெண்கள் மற்றும் வாங்கக்கூடிய தங்க பதக்கங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். உத்தியோக வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையானது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அவர்கள் தங்களது சொந்த காலில் நிற்பதைக் கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு மழலை செல்வம் உண்டாக போகும். சுப செய்தி வந்து உங்களுடைய இல்லத்தை நிச்சயமா நிறைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும். அவங்களின் கல்வி திறமை சாதனை அல்லது நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்திற்கு பெருமைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களா நீங்க காத்திருந்த ஒரு நல்ல செய்தி திடீரென வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்து அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை, தொழில், திருமணம், கல்வி அல்லது குடும்பம் தொடர்பான செய்தியாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை திறக்கக்கூடியதாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு சிறிய செய்தியோ அல்லது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். 3ஆம் வீடு என்பது தகவல் மற்றும் தொடர்பு சுப செய்திகளை குறிக்கும் ஒரு ஸ்தானமாக இருக்கும். இந்த ஸ்தானத்தின் அதிபதி பலம் பெற்று புதனின் அனுகூலமான அந்தரங்கங்கள் செயல்படும் போது